வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கை யோகா கனடாவின் சிறப்பு சிந்தனை உரை பகுதி. இச்சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு இணையதளம் வாயிலாக இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும் காலை மற்றும் மாலை வணக்கங்களோடு வரவேற்கிறோம். இந்த சிறப்பு சிந்தனை பகுதியில் கடந்த சில மாதங்களாக அருட்தந்தையின் கவிதைகளை ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் என்ற தலைப்பின் கீழ் சிந்தனை செய்து வந்து கொண்டுள்ளோம். இந்த சிறப்பு சிந்தனை உரை பகுதியை ஒவ்வொரு வாரமும் நம்முடன் இணைந்து மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய அளப்பரிய அறிவாற்றலாலும் அனுபவத்தாலும் ஆழ்ந்த விளக்கங்களை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் பாகம் 35 கீழ் அருட்தந்தையின் கவிதைகளை நாம் சிந்தனை செய்ய உள்ளோம். ஸ்கை கனடா மன்றத்தின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, நீங்க வகுப்பு ஆரம்பிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் வேதாத்திரிய கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு நினைப்பு மறப்பு அற்ற நிலை என்ற தலைப்பிலே உள்ள கவியோடு சிந்தனையை துவங்குகின்றோம். நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை. நினைப்பு அற்ற நிலை சரி, மறப்பு அற்ற நிலை என்ன? மறப்பு அற்ற நிலை என்றால் நினைக்கணும், நினைப்பு அற்ற நிலை மறக்கணும். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத என்ற பாட்டு மாதிரி தான் இருக்கு குழப்பம். நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை, இது எப்படி இருக்கும்? அதாவது நினைப்பு அற்ற நிலை மறதி, மறப்பு அற்ற நிலை நினைவு. இப்ப இரண்டும் அற்ற நிலை என்ன இல்லையா? இரண்டும் அற்ற நிலை என்ன? நினைக்கவும் செய்யாமல் மறக்கவும் செய்யாமல் இரண்டும் கடந்த நிலை என்ன? இந்த தலைப்பே மிக விசித்திரமான தலைப்பை தந்திருக்கிறார் மகர்ஷி. அதாவது பதிவு இருந்தால் பிரதிபலிக்கும் இல்லையா? பிரதிபலிப்பு இருந்தால் மீண்டும் பதியும். இது எப்படி என்று புரியாமல் இந்த தலைப்பே புரியாது. பிறகுதான் கவிதைக்குள்ளே நாம் போகணும். அப்ப இந்த தலைப்புக்குள்ளேயே மிக அற்புதமான ஒரு ரகசிய அர்த்தம் அடங்கியிருக்கிறது. எது நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை. இதுல நினைவு என்பது என்ன என்பதை முதல்ல தெரிந்து கொண்டால்தான் அதை எப்படி மறப்பது என்பது அடுத்த நிலைக்கு தெரியும். இப்ப நினைவு என்பது அனுபவங்களின் பிரதிபலிப்புன்றோம்.
அப்ப அனுபவங்கள் பிரதிபலிக்கின்றன என்று சொன்னால் எப்படி உள்ளே போனது பதிவு பார்க்கணும். அப்போ பசு ஒன்றை பார்க்கின்றோம் என்ற கவியில நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அனுபவங்கள் ஐம்புலன் வழியாக நாம் பெறக்கூடிய எல்லா அனுபவங்களும் மூளை வழியாக ஜீவந்தத்திலே கலப்புற்று கருமையத்திலே போய் இருப்பாகும். பசு மற்ற பதிவெல்லாம் மனசூழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். அப்ப அங்கே போய் பதிந்து அது மீண்டும் பிரதிபலிக்கின்ற போது மன இயக்கமாகி மூளையில எண்ணமாக மலரும் நினைவுகளை வெளிப்படுத்தும். இந்த நினைவை மறந்த நிலை என்றால் இந்த பிரதிபலிப்பை கடந்து, அதாவது விரிவலை என்ற காந்தத்தின் முக்கியமான அம்சம் இல்லையா, அந்த விரிவலை தானே பதிந்த பதிவுகளை வெளியே எடுத்து வீசுகிறது. அந்த மோதலிலே தானே மூளையில எண்ணம் தோன்றுகிறது. அப்போ நினைப்பை மறக்க வேண்டும் என்றால் இந்த பிரதிபலிப்பை நிறுத்தணும். பிரதிபலிக்காமல் இருந்தால்தான் அது மீண்டும் நினைவு வராமல் இருக்கும். அப்ப விரிவலையை ஒடுக்கினால், அடக்கம் பெற்றால் மையத்தில் நிற்கும். சரி, மறப்பும் அற்ற நிலை, மறந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா வள்ளுவர் சொல்லுவாரே, பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பார். அதாவது மனதின் இயல்பே எதையாவது ஒன்றை பற்றி நிற்பதுதான். இந்த உலக வாழ்க்கை சார்பு வாழ்க்கை தான். சாராத ஒன்று எந்த ஜீவனும் கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு இதை வீராப்பு பேசலாமே தவிர வாழ்ந்து காட்ட முடியாது. எனவே உலகம் முழுவதுமே சார்பு வாழ்க்கை. அதனால் எதை நாம் சார்ந்திருக்கின்றோமோ அதன் மீது ஒரு ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, பற்றுதல், அந்த பற்றே இறுகுகின்ற போது கடும் பற்று. இது எத்தனையோ படித்தளங்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் பார்க்கலாம். இந்த பற்றில இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் வேறொன்றை பற்ற வேண்டும். இந்த சார்பு நிலையில இருந்து விடுபட வேண்டும் என்றால் இன்னொன்றை சார வேண்டும். அப்ப இன்னொன்று என்ன என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, இங்கே பற்று அற்றான் பற்றுன்னு சொன்னாங்க பாருங்க. எந்த பற்றும் இல்லாத ஒன்று, இந்த உலகை கடந்த ஒன்று, சுத்தவெளி. அதுக்குத்தான் வேண்டுதல், வேண்டாமை, விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. எந்த பற்று பந்தம் பாசம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அதற்கு மனித வடிவமும் கிடையாது, உயிரும் கிடையாது. அது உணர்வற்ற, தன்னையே அறிய முடியாத ஒரு நிலை. அதனால் அங்கே பற்று கிடையாது. எனவே பற்றுக பற்று அற்றான் பற்றினை. எதை தொடர்ந்து மறவாதிருக்க வேண்டும் என்றால் இறைவனை மறக்காமல், புலன்வழி வாழ்க்கை நினைக்காமல். இதுதான் இந்த தலைப்புடைய கருத்து. இறைவனை மறக்காமல், புலன்வழி வாழ்க்கை நினைக்காமல், நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை. இதே தான் பற்று அற்றான் பற்றி பற்றிக்கொள் சொல்றாரு. இதே கருத்து இன்னொரு குரல் சொல்லும். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார்தரா சார்தரு நோய் என்பார். சார்பு உணர்ந்து அடுத்த சாப்பாட்டுக்கு குடும்பத்தை நம்பித்தான் வாழ்கிறோம். 1ஆம் தேதி சம்பளத்திற்கு சமுதாயத்தில் ஒரு அலுவலகத்தை நம்பித்தான் வாழ்கிறோம். மற்ற கல்வி, போக்குவரத்து, மருத்துவம், உலகத்தை நம்பித்தான் வாழ்கிறோம். அப்ப சார்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை.
சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். எதையுமே சாராமல் வாழ முடியுமா? வாழ்ந்திருக்கிறார்களா? யார் வாழ்ந்தார்கள்? சித்தர்களும் ஞானிகளும். சித்தர்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாங்க? எங்க படிப்பு படிச்சாங்க? என்ன தேவை அவங்களுக்கு இருந்தது? அப்ப சாராமல் வாழ்ந்த வாழ்க்கை சாதித்து காட்டியவர்கள் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும். அதனால் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். எப்படி சித்தர்களும் ஞானிகளும் அந்த மகத்துவத்தை பெற்றார்களோ அந்த பயிற்சி உண்மையான வியாபாரத்தனம் இல்லாத ஒரு ஆன்மீக பயிற்சி. சார்பு கெட ஒழுகின். அந்த ஆன்மீக பயிற்சி கை கொள்கின்ற போது, விடாமுயற்சியோடு பின்பற்றுகின்ற போது இந்த சார்பு வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். மற்ற ஆங்கு சார்தரா சார்தரு நோய். இதை பின்பற்றிவிட்டால் எதையும் சார வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம், இங்க எந்த தேவையும் கிடையாது. அப்ப இதெல்லாம் உள்ள அந்த பக்குவ நிலை, அதனுடைய அலை வேகம் என்ன? சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள். அவர்களை மையம் கொண்டே ஆலயங்கள் நிறுவப்பட்டன. இறைவனுக்கு கூட நிவேத்தியம் படைக்கிறோம். அந்த ஆலயத்திற்கு மூலமாகிய ஆற்றல் களமாகிய சித்தருக்கு ஏதாவது படைக்கிறோமா? ஏதாவது நிவேத்தியம் செய்யறோமா? இல்ல. அப்போ இறைவன் பிம்பத்துக்கு கூட படைக்கின்றோமே, அது கூட இல்லாமல் ஒருவர் வாழ்கிறாரே உயிரோட, அவர் என்ன நிலை? அதுதான் நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை. அவர் ஜீவ சமாதி அடைந்த நிலையிலே இந்த துரியம் என்ற உச்சி மையம் பிரபஞ்சத்தோடு இறைநிலையோடு ஒன்றுவிட்ட நிலையிலே அது ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலையிலே இறைவனோடு இறைவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஜீவ சமாதி நிலை. இது நிரந்தரமான நிலை, அழிவில்லாத நிலை. இது எல்லோருக்கும் அவசியமா என்றாலும் இல்லை என்றார் மகரிஷி. சாத்தியமா என்றால் அதுவும் பெரும்பாலும் கிடையாது. பிறகு அடுத்த நிலை என்ன என்றால், அவ்வப்போதாவது இறைநிலையோடு ஒன்றி பழகுவது. காலம் கிடைக்கின்ற போதெல்லாம் புலன் கவர்ச்சியிலே, வேடிக்கை வினோதங்களிலே ஈடுபடாமல் இறைவனோடு ஒன்றி நிற்கக்கூடிய, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாது, அதான் நினைப்பு மறப்பு அற்ற நிலை. இது எப்படி இருக்கும் என்பதை கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறார். அவர் தாவம் செய்தாரா, தீட்சை பெற்றாரா? அதெல்லாம் கிடையாது. ஆனா ஞானிகளின் கருத்துக்களை ஏகலவன் போல எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கியிருக்கிறார். அப்ப இந்த இடம் எப்படி வரும் என்பதை சொல்றாரு. 4 வரிதான். கேள்வி வரும் போது பதில் ஒன்று வேண்டும். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். மனதை மனமாக நீ காண வேண்டும். 4 வரிதான். எந்த அலை வேகத்திலே வாழ்க்கையை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ பிரபஞ்ச வரலாற்றை பற்றியோ அல்லது இறை தத்துவமே எப்படி எழுச்சி பெற்றது என்ற பூர்வீகத்தை பற்றியோ எந்த ஒரு கேள்வியோ ஐயமோ எழுந்தாலும் உடனே பதில் கிடைக்கக்கூடியது, அகக்காட்சியாகவே பதில் தரக்கூடிய இடம் டெல்டா ஃப்ரீக்வன்சி. கேள்வி வரும்போது பதில் கிடைக்கின்ற இடம் துரியாதீதம், டெல்டா ஃப்ரீக்வன்சி. அங்கே போன பிறகு
கேளுங்கள் தரப்படும். பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறது என்று மக்களை ஆசை காட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறதே சில கூட்டங்கள். அந்த இடம் இதுதான். எதை கேட்கிறோமோ அது கிடைக்கும். ஆனால் கேட்க தோணுமா என்றால் கேட்க நினைக்காத மனம் அது. கேட்க நினைக்காத மனசுக்கு என்ன பேரு? தூய அறிவு, பேரறிவுன்னு பேர். மனம் கேட்காம இருக்காது, அறிவு எதையும் கேட்காது. அப்போ அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி வருகின்ற போது மனம் அற்று போகிறது. 14லேயே மனம் அற்று போகும். அதனால எதையும் அது கேட்க நினைக்காது, ஆசைப்படாது. இந்த உன்னத நிலையை அடைவதற்கு என்ன செய்வது என்றால், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். நான் ஏன் பிறந்தேன்? பிறப்பின் நோக்கம் என்ன? யார் யாரையோ பார்த்து காப்பியடிச்சு அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ்வதல்ல வாழ்க்கை. என் வாழ்க்கை என்ன? என் பயணம் என்ன? எனது நோக்கம் என்ன? எனவே வாழ்வை எனதாக உனதாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையின் சூத்திரதாரி யார்? மனம். மனம் போன போக்கு தானே வாழ்க்கை, இல்லையா? மனதை தவிர்த்து வாழ்ந்தவர் எத்தனை பேர் சமுதாயத்துல? சாத்தியமா? மனம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மனதை பிரிக்க முடியாது. யார் என்ற கேள்விக்கு நான் 2 உருவமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? தன் மதிமயங்கி உலகத்திலே வாழ முடியுமா? இதுவும் கண்ணாசம் வரிகள் தான். அப்ப யார் என்ற கேள்விக்கு 2 உருவம் இல்லை. மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியாது. மனம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தெரியாமல் எப்படி வாழ்வது கூட? கணவன் மனைவி என்று சொன்னா ஒருத்தருக்கு ஒத்து போகணும்னு சொல்றோம். அது 2வது வட்டம். எனக்குள் இருக்கின்ற மனம் என்னோட ஒத்து போகிறதா? இந்த பொருத்தம் பார்க்கணும் இல்லை. என்னுடைய மனம் என்னோட ஒத்து போகிறதா? இல்லை என்பதுதான் குருச்சேத்திர வாழ்க்கை போராட்டம். அப்போ மனதை இயல்பு என்ன? அது அப்படித்தான். குரங்கு மாதிரி எதையாவது பிடிச்சி தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் புதிதா ஒரு பிரச்சனை உருவாக்கி கொள்ளும். அதுதான் மனசோட இயல்பு. அப்போ மனதை மனமாக நீ காண வேண்டும். அது அப்படித்தான் குரங்கு மாதிரி ஏதாவது தொங்கிட்டு இருக்கும். வேடிக்கை பார்க்கலாமே தவிர அதோடு குடும்பம் நடத்த முடியுமா? இல்லையா? குரங்கு பண்ற சேஷ்டைகளை வேடிக்கை பார்க்கலாம், குடும்பமா நடத்த முடியும். அது போல மனம் ஆடுகின்ற சேஷ்டைகளை எல்லாம் வேடிக்கை பார்க்கலாமே தவிர குடும்பம் நடத்த முடியுமா? அப்ப அமைதியான குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அறிவு சார்ந்த வாழ்க்கை. அறிவு சார்ந்த வாழ்க்கை. திருதராஷ்டிரனுக்கு வாக்கப்பட்ட காந்தாரி போல கண்ணை கட்டிக்க கூடாது. திருதராஷ்டிரன் கண்களுக்கு பார்வை தரணும், இல்லையா? அதுதான் வளர்ச்சி. உலகத்தை மாத்தணும்ன்றமே. உலகம் போற மாதிரி நானும் போறேன் சொல்லி குருடனுக்கு வாக்கப்பட்ட நானும் குருடு என்று சொல்லி கண்ணை கட்டிக்கிட்டா என்ன பெருமை? பார்வையற்ற அவனையும் பார்வை பெற செய்வேன் என்பது தானே ஒரு விளக்கு இன்னொரு விளக்கு ஏற்றிய கணக்கு. இல்லை என்றால் அணைந்த விளக்கை பார்த்து எழுகின்ற விளக்கு தானே அணைந்து போன மாதிரி. இதுல என்ன வளர்ச்சி? அது போல மனதை மனமாக நீ காண வேண்டும். அப்ப தேவைப்படும் போது மனதை பயன்படுத்திக்கணும். தேவையில்லாத போது மனதை கடந்து அறிவாக ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலையிலே லயமாகிவிட வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் உச்சம்.
இப்படி தலைப்பிலேயே மிக அற்புதமான விஷயத்தை மகான்கள் தான் தர முடியுமே தவிர எந்த எழுத்தாளரும் சிந்தனையாளரும் தந்துவிட முடியாது. சரி, இப்ப கவி என்ன சொல்கிறது என்றால், அறிவுக்கு மூலமாக வித்தறிந்து அறிவை அறியாமல் நாடி அடங்கி ஒன்றி அறிவுதனை மறவாது விழிப்பாய் நின்று அது விரிந்து மற்றொன்றை நினையா நிற்கும் அறிவு நிலையே நினைப்பும் மறப்பும் அற்ற அத்வைத நிலையாகும். அபியாசத்தால் அறிவதனை மறந்து நிற்கும் நிலையும் உண்டு. அதனாலே இவருக்கு என்ன நன்மை? அறிவுக்கு மூலமாக வித்தறிந்து, அறிவு இருக்கு, அது பேரறிவாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அதை அறிகின்ற வரைக்கும் நான் என்ற தனித்துவம் தான். அப்ப எனக்குள் இருக்கின்ற அறிவு எங்கே எப்படி என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது? உடம்பு தெரியுது, புலன் இன்பங்கள் தெரியுது, புலன்கள் தெரியுது. எதை சுகிக்கிறோம்? யார் சுகிக்கிறார்கள்? காரண கர்த்தா யார்? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இதே போல்தான் விலங்குகளும் வாழ்கின்றன. அதே போல வாழ்ந்து விட்டால் மனிதனுக்கு என்ன சிறப்பு? காரண காரியத்தை கண்டு கையாள்வது தானே ஆறாம் அறிவின் சிறப்பு. உடல் சார்ந்த புலன் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து முடிந்து போவது என்று சொன்னால் மனித பிறப்பே அவசியம் இல்லையே. ஆறாம் அறிவு அவசியம் இல்லை. அதனால் மனிதனாக பிறந்தவருக்கு உள்ள சிறப்பு என்ன என்றால், இதெல்லாம் சிந்தித்து பார்த்து தெளிவு பெற்று இறைவனைப் போலவே நடமாடும் தெய்வமாக வாழ வேண்டும். இறைவன் எப்படி பேரின்பமாக இருந்தாலும் அதை தூய்க்க முடியாமல் ஜடமாக இருக்கிறதோ, அதை விட உயர்ந்த நிலையிலே இறைவனிலும் ஒரு படி உயர்ந்த ஜீவன் மனிதன். இறைவனிலும் உயர்ந்தவன் மனிதன். என இறைவனுக்கு தன்னை அறிய முடியாது. உன்னை நீ தான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு என்றானே சகாதேவன். அது போல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவருடைய மூலம் என்ன, ஆதி சிவம் எப்படி என்று தெரியாது. அதுதான் எல்லாருக்கும் மூலப்பொருள், பேரறிவு. எனவே தன்னை அறிய முடியாத இறைநிலையிலிருந்து வந்த மனிதன் தன்னையும் அறிந்து இறைவனையும் அறிகின்ற போது உண்மையிலேயே இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன் தானே, அறிகின்ற தெய்வம். அப்படிப்பட்ட பிறப்பு. அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். அந்த கவியை எப்படி புரிந்து கொண்டோம் அப்படின்னா, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி அதனால் அதுதான் பொதுவான வாழ்க்கையா? அது கவிகளை மேலோட்டமா படிச்சு மேலோட்டமா விளக்கம் சொல்லிட்டே போயிட்டாங்க. அதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு மகான்கள் அப்படின்னாலே சில முடிச்சுக்கள் அங்க இருக்கும். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று சொல்லிட்டார். அரிது அப்படின்னா பிறப்பது எளிது என்றாகுது இல்லையா? அப்ப உலகத்துல என்ன ஹேண்டிகேப் தான் அதிகமா இல்ல நார்மல் பர்சன்ஸ் அதிகமா? அப்ப எதை சொல்ல வருகிறார் அவை பிராட்டியார்? புலன் ஈனங்களை பற்றி ஞான்கு பேசுவார்களா? எல்லாவற்றையும் இறைவனின் பிம்பங்களாகவே மதிக்கின்ற ஞானிகள் உடல் ஊனத்தை பற்றி பேசுவார்களா? கவி எழுதுவார்களா?
ஔவையுடைய கவிக்கும் புதிய ஏற்பாடு இயேசு பிரானின் வசனத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பைபிள் என்ன சொல்லும்? குருடர்களை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார், பிணங்களை எழுப்பினார். மூக்கு விட்டு போச்சு, நாக்கு விட்டு போச்சு இல்லையா? மூக்கு இல்லாதவங்களுக்கு மூக்கு கொடுத்தாருன்னு இல்லை, திங்க தெரியாதவங்களுக்கு திங்க வச்சாருன்னு சொல்லல. அதே போல கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அது எப்படின்னா, முதல்ல பைபிள் வசனத்தை பார்த்துருவோம். அதுல இங்க வருவது எளிதாக இருக்கும். பிணங்களை எழுப்பினார் என்றால் செத்து போனவங்க யாரும் எழுப்ப முடியாது. செத்தவர் எழுக என செப்பியான் எழுப்பிட அத்திரம் என கருள் அருட்பெருஞ்சோதி என்பார் வள்ளல் பெருமான். செத்தவர் எழுக என செப்பியான் எழுப்பிட அத்திரம் என கருள். அப்போ இயேசு பிரான் மாதிரி இங்க வள்ளலார் என்ன புணங்கள் எல்லாம் எழுப்பிட்டு இருந்தாரா? கவி மட்டும்தான் இருக்கு. ஆனா வள்ளல் பெருமான் எந்த பிணத்தையும் உயிர்ப்பித்ததாக குறிப்பு இல்லை. ஆனா பைபிளில் அந்த குறிப்பு உண்டு. ஆனா 2 முறை கவி கருத்து ஒண்ணுதான். செத்தவர் எழுக என செப்பியான் எழுப்பிட. இப்ப யார் செத்தவர்கள்? அவர்கிட்ட போய் எழுக அப்படின்னா எந்திரிச்சிருவாங்களா? இல்ல பிணங்களை எழுப்பினார் இயேசு. எப்படி எழுப்பினார்? இதுக்கெல்லாம் அதே பைபிள்ல கடைசியில ஒரு வசனம் உண்டு. இயேசுபிரான் என்ன சொல்லுவாருன்னா, இப்போது நான் உங்களுக்கு உவமைகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், ஒரு காலம் வரும், அப்போது நேரடியாகவே உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். இந்த வசனத்தின்படி பார்த்தால் வேதத்திலே மகிழ்ச்சி அவர்கள் இயேசுவின் மறுவடிவம் சொல்லலாம். ஏன்னா அவரை சொல்லுவேன் சொன்னார் பாருங்க, அது இவர் சொன்னார். ஸோ இயேசு மறுபடியும் பிறக்கல, அவருடைய அறிவு தொடராக மகிழ்ச்சி பிறந்தார். அப்ப என்ன சொல்லி தராங்க? வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தெரியாமல் செத்த பிணங்களை போல் வாழ்கின்ற இந்த மனித குலம், அவளை எழுப்பி இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம், மனம், எண்ணம், பதிவுகள், பிரம்மஞானம் என்று இந்த வாழ்க்கையின் நோக்கமே தெரியாமல் பிணம் போல் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இதற்காகத்தான் வாழ்கிறோம், பிறந்தோம் என்ற நோக்கத்தை சுட்டிக்காட்டி உயிர்ப்பித்த மகான். வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அந்த தீட்சை என்ற மூலம் நம்மை உயிர்ப்பித்த மகான். அப்படி செத்தவர் எழுவது என்று சொன்னால் வெந்ததை தின்னு விதி முடிந்த சாவது சொல்லுவாங்களே, அதுபோல் வாழ்ந்த சமுதாயத்தை வாழ்வின் நோக்கத்திற்கு ஏற்ப வாழச் செய்வது, அதுதான் பிணங்களை எழுப்புவது. அந்த திறம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் வள்ளல் பெருமான். அத்திறம் எனக்கு அருள் அருட்பெருஞ்சோதி. சரி, அடுத்து என்ன செய்கிறாரு? குருடர்களை பார்க்க வைத்தார். யாரெல்லாம் குருடர்கள்? மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் குருடன். என்ன தெரியல அவனுக்கு? கிருஷ்ண பரமாத்மா இறைவன் என்பதே தெரியல. விதுரன் ஒரு தீர்க்கதரிசி ஞானி என்பதும் அவருக்கு தெரியல. பீஷ்மர் துரோணருடைய ஆற்றல்களை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்கொள்வது என்று தெரியல. அறிவுகட்ட மகனை திருத்துவதற்கும் அவனுக்கு தெரியல. இவை எல்லாமே சமுதாயத்தின் அவலங்கள்.
இதிலிருந்து மாற்றி பிறப்பது பார்வை தெளிவாக இருந்தால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் இல்லையா? ஒரு பொருளை பார்க்கிறோம், இதன் மூலம் என்ன, எங்கிருந்து வந்திருக்க முடியும் என்று ஒரு சிந்தனை வருகின்ற போது ஒரே விடைதான் வரும், எல்லாமே இறைவனுடைய பரிணாமம், தன்மாற்றங்கள். எனவே எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எத்தனையோ படிக்கிறோம், கேட்கிறோம், அதனுடைய மூலம் என்ன, எதுவாக இருக்க முடியும்? இயற்கை நீதிகளை சொல்ல வந்ததுதானே மொழி. இயற்கை இருந்தது கணக்கு தானே, காலம், தூரம், பருமன், வேகம், 4 சேர்ந்தது தானே பிரம்மலோகம், 4 தலை. அப்ப இந்த பிரம்மலோகம் என்ற இந்த உலகத்திலே எல்லாமே 4 டைமென்ஷன், காலம், தூரம், பருமன், வேகம். இதற்கு மூலம் எங்கிருந்து வந்தது? அப்ப யார் எந்த தத்துவத்தை பேசினாலும், எந்த விஞ்ஞான குறிப்பை தந்தாலும் அதன் உட்பொருள் என்ன என்று ஆராய்ந்து பார்ப்பது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் குருடர்களை பார்க்க வைத்தார். கூன் குருடு. அப்ப குருடர் போல வாழ்கின்ற சமுதாய மக்கள் ஏராளம், அதிலே பார்வை உள்ளவர்கள் மிக குறைவு. குருடு நீங்கி பிறத்தல் அரிது. தெளிந்த பார்வையோடு தீர்க்க தரிசனத்தோடு பிறப்பதும் வாழ்வதும் மிக அரிது. கூனி ராமாயண கதாபாத்திரம். கூன் அப்படி என்பது என்ன? நம்ம மாதிரி யூ பெண்டு சி பெண்டு எல்லாம் கிடையாதுங்க. சி பெண்டு டி பெண்டு எல்லாம் கிடையாது, யூ பெண்டு, யூ டர்ன். அப்ப 40 இருந்து உள்நோக்கி திரும்புகின்ற, தன்னுடைய மூலத்தை நோக்கி திரும்புகின்ற கட்டம், ஹேர்பின் பெண்ட் அப்படிருமே, அது போல திரும்புகின்ற இடம். அப்போ லௌகிக வாழ்க்கையில் இருந்த ராமனை ஆன்மீக பாதையில திருப்பி விட்டவள் கூனி. அதே போல பிறப்பிலே ஞானம் இல்லை, சமூகத்தை சார்ந்தே வாழ்ந்து விட்டோம். வயசு மாச்சு 10, 15, 20, 30, 40, 50. ஏதோ ஒரு நாள் ஒரு கட்டத்திலாவது ஏன் இந்த வாழ்க்கை என்று ஒரு கேள்வி வந்திருக்காதா? அதை அந்த கேள்வி பின்பற்றி தொடர்ந்து சிந்தித்திருக்க வேண்டாமா? அப்படி சிந்தித்தவர்கள் தான் இன்றைக்கு இங்க இருக்கிறோம். எனவே பொதுவாக மக்கள் சிந்திப்பது இல்லை. எனவே கூன் நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு, செவிடு. செவிடு என்பது என்ன? அதாவது இதே கருத்தை பைபிள் இன்னொரு அற்புதமான வசனம் உண்டு. இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேட்காதவர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக இவளது இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்னார். இதுலேயும் நல்ல கருத்து உண்டு. இருதயம் கொழுத்து கிடக்கிறது. இது இருதயமா இதயமான்ற ஒரு சின்ன கேள்வி உண்டு. இடம் மாறி மாறி போகும். 2 இடத்தை குறிப்பிடுகிறோம். ஒன்று பம்ப் செட், ரத்தத்தை சுத்திகரித்து அனுப்புகின்ற இருதயம். பிறகு கருமையத்துக்கு இதயம் என்றும் பேர். அப்ப இவருடைய இதயம் கொழுத்து கிடக்கிறது என்பது சரியாக இருக்கலாம், அல்லது தமிழ் படித்தவர்கள் யாராவது இருதயம் என்றும் போட்டிருக்கலாம்.
பட் கருத்து ஒன்று இருதயம் என்ற பம்ப் செட்டு, ரெண்டாவது கருமையம். 2 இடத்து வச்சுங்க, வார்த்தை இதுவாக இருக்கலாம். இவருடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது. கொழுத்துனா குண்டா இருக்கணும். எப்படி குண்டாக முடியும்? அதிகமான திசுக்கள் உடம்புல சேர்ந்தா எடை கூடும். அது போல அதிகமான உடல் சார்ந்த வாழ்க்கை பதிவுகள் கருமையத்தில் இருந்தா அந்த ஆத்மாவுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது. பள்ளியை பார்த்ததும் ஒதுங்கோ மழையிலே அப்படின்னு இந்த போன்ற கருத்துகள் காதுல கேட்டாலும் கூட கதவ முடிடுவோம். அப்படி இருப்பாங்க. அதனால் இது கேட்க விரும்பாத தன்மை இல்லையா? அப்ப நல்ல கருத்துக்களை கேட்கவில்லை என்றால் அவர்கள் செவிடர்களுக்கு சமம். அந்த செவிட்டுத்தன்மை நீங்கி பிறப்பது அரிது. பேடி, கூன், குருடு, செவிடு, பேடு. பேடு என்றால் பெண்மை என்று சொல்வார்கள், பெண்மைத்தனம் சொல்லுவாங்க. அது பெண்பால் அல்ல, அறியாமைன்னு அர்த்தம். பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அறியாமை நீங்கி அறிவோடு பிறப்பது அரிது. அப்போ அரிது அரிது மாண்டராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது மனித உடலாக பிறந்த விடலாம். அதுக்கே இந்த இயற்கை பல எண்ணற்ற கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜீவனாக தவழ்ந்து 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 கடைசியில மனிதனாக வந்து நிற்கிறது. அதனால் இது மிக அற்புதமான அருமையான பிறப்பு, மனித பிறப்பு, 6ஆம் அறிவு. எனவே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல். அறிவோடு பிறக்கின்ற குழந்தை எத்தனை பேருக்கு சாத்தியம் இல்லையா? இப்படி இந்த புலன் வழி வாழ்க்கை அறிவை அறிவுக்கு மூலமாக வித்தறிந்து, அறிவுக்கு எது மூலம் என்றால் அறிவே அனைத்திலும் இருந்தாலும் என்னுள் இருக்கின்ற அறிவை அறிகின்ற முயற்சி தான் உண்மையான ஆன்மீகம். பக்தியிலே துவங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைவு பெறுகின்ற ஆன்மீக பயணம். அப்படி அறிவுக்கு மூலமாக வித்து அறிந்து, வித்தகனை அறிந்து, அறிவை அறியாமல் நாடி அடங்கி ஒன்றி அறிவு தன்னை மறவாது விழிப்பாய் நின்று, அது விரிந்து மற்றொன்றை நினையா நிற்கும். அறிவுக்கு மூலமாக வித்தறிந்து அறிவை அறியாமல் நாடி அடங்கி ஒன்றி அறிவு தன்னை மறந்து, அறிவு தன்னை மறந்து விழிப்பாய் நிற்க. இந்த இடத்துல அறிவு என்பது மனதை குறிக்கும். மனதை மறந்தால் அறிவு ஆளுமைக்கு வரும், விழிப்பு நிலை அடையும். அப்ப மனம் கடந்து, புலன்களை கடந்து நாடி அடங்கி ஒன்றி அறிவு தன்னை மறவாது விழிப்பாய் நிற்க. அந்த அறிவை மறக்காமல் விழிப்பாய் நின்று அது விரிந்து மற்றொன்றை நினையா நிற்கும். அப்படி விழிப்பாய் நிற்கின்ற போது நமக்குள் ஒன்றிய அறிவு துரிய நிலை. துரியத்தில் நின்று விட்டால் தானே அது சுத்த வெளியால் ஈர்க்கப்பட்டு விண் கடந்து இறை துகள் கடந்து தன்னோடு இணைந்து விடும். என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே என்பார் மகர்ஷி. அப்படி அது விரிந்து மற்றொன்றை நினையா நிற்கும். அறிவு நிலையே நினைப்பும் மறப்பும் அற்ற அத்வைத்த நிலையாகும்.
மனம் இயங்கினால் நினைப்பு மறப்பு என்பது இரண்டுமே துவைத்த நிலை. நினைப்பு ஒரு பக்கம், மறப்பு எதிர்பக்கம். அப்ப ஈர்ப்பு சக்தி ஒரு பக்கம், விளக்கும் சக்தி ஒரு பக்கம். இது இருமைப்பட்ட துவைத்த நிலை அல்லவா? அப்போ இரண்டும் கடந்த நிலை, ஈர்ப்புமின்றி, விளக்கலுமின்றி, நினைப்புமின்றி, மறப்புமின்றி இருமை கடந்த நிலை அத்வைத்தம். அபியாசத்தால் அறிவதனை மறந்து நிற்கும் நிலையும் உண்டு. அபியாசத்தால் அறிவதனை மறந்து நிற்கும் நிலையும் உண்டு. அதாவது ஞானிகள் எல்லாம் அந்த இறைநிலையோடு ஒன்றிவிட்டால் மீண்டும் கீழே இறங்க விரும்ப மாட்டாங்க. அதிலேயே நிலைத்திருப்பார்கள். நேரம் போவதே தெரியாது அப்படின்பாங்க. ஒன்று நண்பர்கள் எனக்கு சொல்ல கேள்வி, அடிக்கடி மகர்ஷி ரூமுக்கு போவாங்க வருவாங்க, வேலைகள் இருக்கும். திடீர்னு சாயந்தரம் நேரத்துல மகர்ஷி எங்கப்பா காலையில மனுஷனை காணும் அப்படின்பாராம். அவர் அங்கேயே உட்காந்துருந்தாரு, இவரும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எங்கே காலையில மனுஷனே காணும் அப்படின்னு கேட்பாராம். அப்போ உடல் இங்கே இருந்தாலும் மனம் தன்னை மறவாத நிலையில இருப்பது ஞானியனுடைய அழகு, அவருடைய சிறப்பு, அது பெருமை. அது அப்படியே அறிவு தன்னை மறந்து நிற்கும் நிலை. அதனால இவருக்கு என்ன நன்மை? அதாவது ஞானத்தின் பயன்பாடு என்ன? தனக்குத்தானே பயன்படுத்திக் கொள்வது பெரும்பாலும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சர்க்யூட் அப்படிம்பாங்க. தன் ஆற்றலை கொண்டே தன்னுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னு சொல்லுவாங்க. இது எங்கே வரும் அப்படின்னா, இந்த பாபா திரைப்படத்துல ஒரு கருத்து வரும். அவர் 7 வரம் கொடுப்பார் இல்லையா, 7 முறை பயன்படுத்தலாம் சொல்லி வரம் கொடுப்பார் இல்லையா. சப் கிளாஸ் என்னன்னா, உனக்கு நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற சப் கிளாஸ் இருக்கும். ஸோ தன்னுடைய ஆற்றல் அப்படின்றது, இந்த அபரிமிதமான ஆற்றலை திருப்புகின்ற போது அந்த பிரபஞ்ச சக்தி உடம்பு தாங்காது. அதனால் அது பாதிப்புக்குள்ளாகும். எப்படி அறுவை சிகிச்சை மருத்துவர் தன் உடல் வியாதிக்கு தானே மருத்துவம் பார்க்க முடியாதோ, அதே போலத்தான் ஞானத்தின் வெளிப்பாடு தொண்டுக்கே தவிர தனக்கு அல்ல. அது ஒரு கோணத்தில் தனக்கு அல்ல என்பது, மறு கோணத்தில் தனக்கு தேவையில்லை என்பது. ஞானம் பெற்றவர்களுக்கு என்ன தேவை? எனக்கு இது வேணும் அது வேணும், இது வசதியா இருக்குன்னு நினைச்சாலே அது ஞானம் அல்ல, உடல் சார்ந்த வாழ்க்கைன்னு அர்த்தம். அப்ப ஞானிகள் உடல் கடந்து புலன் கடந்து அறிவோடு இணைந்து விடுவதனால அவர்களுக்கு ஆசைகள் தேவைகள் எல்லாம் இருக்காது. அதனால் ஒரு ஞானி உருவாகின்ற போது சமுதாய நன்மை தான். அதனால்தான் மகிழ்ச்சி சொல்லுவார்கள், அறிவிலே உதிக்கின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து என. ஞானிகளே சமுதாய சொத்து தான். They alone live who lived for others என்று சொன்னாரே விவேகானந்தர். அது போல மற்றவருக்காக வாழ்கின்ற தொண்டு வாழ்க்கை. அதனால் மகிழ்ச்சி அவர்கள் தன் என்ன சொன்னாங்க, உலக நல தொண்டன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ உலகத்துக்கு வழிகாட்டுகின்ற குரு என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளலை. இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டுகின்ற தொண்டினை செய்கின்ற ஒரு அடியவன், தொண்டன். நம்ம அடுத்த கவி இணைந்துணர் இன்பம். அடுத்த கவியின் தலைப்பு இணைந்து உணர்கின்ற இன்பம். இணைதலிலே இரு வகை உண்டு, உடல் இணைப்பு, ஆத்ம இணைப்பு. உடல் இணைப்பு இன்னொரு ஆத்மாவை உருவாக்கும், ஒரு சந்ததியை உருவாக்கும். ஆத்ம இணைப்பு பேரின்பத்தை உருவாக்கும். இரண்டு நிலைகளிலேயும் இணைப்பு இன்பத்தை தரும்.
அந்த இணைப்பு என்பது என்னன்றது அடுத்த கேள்வி. அதாவது கஞ்சா அடித்தால் சிவனை காணலாம்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இந்த வட பிரதேசத்துல எல்லாம் ரிஷிகேஷ், கைலாசம் இப்படிலாம் அகோரின்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கஞ்சா கேஸுங்க. இதுக்கும் ஞானத்துக்கும் பெரிய சம்மந்தம் இருப்பதாக தெரியாது. எல்லாம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஏதோ மப்பிள் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுவல்ல, இது செயற்கையாக வற்புறுத்தி மூளையை செயலிழக்க செய்வதுதான் ட்ரக்ஸ், கஞ்சா. அது சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? அப்போ பக்க விளைவு இல்லாத ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, மூளையினுடைய இயக்கத்தை தானே அந்த அலை வேகத்தை குறைத்து செயல் அற்று போகச் செய்வது. அதான் தவம். அப்போ கஞ்சடித்தாலும் தவத்தில் ஒடுங்கினாலும் ரெண்டும் ஒரே நிலைதான். அதனால்தான் மகர்ஷி அவர்கள் இதை தெய்வீக போதை என்பார். ஏன்னா அந்த போதை குறைஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது, உடனே கோட்டை அடிச்சிருவார். இந்த போதை இவங்களுக்கு இறங்க விரும்ப மாட்டாங்க, அங்கேயே இருக்கத்தான் விரும்புவாங்க. அதுபோல் மயக்கம், ஒடுக்கம். மயக்குவது அது ஆர்டிபிஷியல், மயங்கி ஒடுங்கி போவது எல்லாம் மற என இழந்த நலம், இது ஞான நிலை. இதுவும் அந்த நிலையிலிருந்து இறங்க விரும்பாது. இப்படி இணைந்து உணர்வதிலே ஏற்படுகின்ற இன்பம். அப்போ மனம் அற்று போனால் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்துடி கண்ணே உல என்று இன்பத்துப்பாலிலே வள்ளுவ பெருந்தகை ஒரு அருமையான குரல் தந்திருக்கிறார். என்ன அது? உணர்வு கலந்து ஒழுகிய விந்து என்பார் பட்டினத்தார். அப்போ அந்த சேர்க்கை என்பதே எல்லாம் மறந்த நிலை, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலைதானே அது. அதனால் அது சிற்றின்பம், சிறிது நேரத்திற்கு மட்டுமே இருக்கும். காலம் கடந்தும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பேரின்பம். அப்ப சிற்றின்பம் என்றாலும் பேரின்பம் என்றாலும் இன்பத்தின் தன்மையிலே மாற்றம் இல்லை, கால அளவுதான் பேதம். அதனால் சிற்றறிவின் வெளிப்பாடு சிற்றின்பம், பேரறிவின் பயன்பாடு பேரின்பம். எனவே அறிவின் மறுபெயர் இன்பம், அறிவின் மறுபெயர் இன்பம். அதனால் இணைந்து உணர் இன்பம். முற்றறிவு சுத்தவெளி மூல ஆற்றல் முதற் பொருளாய் இருந்த சிவம் உயிர்களோடே பற்றறிவாய் தேவை பழக்கம் சூழ்ந்த பவநிலைகட்கேற்ப ஐந்து புலன்கள் மூலம் கற்றறிவாய் விரைவு பருமன் தூரம் காலம் என்ற கணக்குகளாய் எல்லை கட்டி சிற்றறிவாய் இயங்கு திருவிளையாட்டை தன் சிந்தனையால் உணர் இன்பம் சிவயோகமாம். முற்றறிவு சுத்தவெளி மூல ஆற்றல் முதற் பொருளாய் இருந்த சிவம், இதுதான் பிரிமாடியல் ஸ்டேட், ஆதி சிவத்தினுடைய நிலை, பண்பு, இயல்பு. அது உயிர்களோடே பற்றறிவாய் தேவை பழக்கம் சூழ்ந்த பல நிலைகட்கேற்ப, தேவை பழக்கம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஐந்து புலன்கள் மூலம் கற்றறிவாய், குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டே தான் வருகிறோம். வாழ்க்கையை கற்றல் தான், லைஃப் லாங் லேர்னிங். அதுல கடைசி பாடம் என்ன என்றால் செத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த வாழ்க்கையின் கடைசி பாடம். நாளும் ஒவ்வொரு காலம் கூறும்
பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. அது தருகின்ற கடைசி பாடம் இந்த உலகை விட்டு பிரிகின்ற இறப்பு. அது வரைக்கும் தொடர்ந்து கற்றுக்கொண்டேதான் வருகிறோம், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும். எனவே கற்றறிவாய் கற்பது எதனை? எல்லாம் 4 டைமென்ஷன் தான். காலம், தூரம், பருமன், வேகம். அதனால் ஆன தோற்றங்கள், ஜீவன்கள், மனிதர்கள். சோ உலகமே 4க்குள் அடங்கி போவதில்லையா என்ற கணக்குகளாய் எல்லை கட்டி சிற்றறிவாய் இயங்கு திருவிளையாட்டை. எல்லா கணக்கும் பார்க்கிற போது இந்த மனிதனின் அறிவு என்ன? என்னதான் டாக்டரேட் வரைக்கும் படிக்கிறோம் வச்சுக்கல, ஏதோ ஒரு துறையில் தான் படிக்க முடியுது. மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவர் வக்கீல்ல வாதம் பார்க்க முடியாது. வாதத்தில் வென்றவர் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. அப்போ ஒரு மனித பிறப்பு என்பது ஒரு துறையில் பிரகாசிப்பதற்கே வாழ்க்கை போதுவதில்லை. ஆனால் இறைவனும் சயின்டிஸ்டும் அவன்தான், கெமிஸ்டும் அவன்தான், ஆல்கமியும் அவன்தான், சைக்காலஜியும் அவன்தான். எல்லாவற்றையும் உச்சம் தொட்டிருக்கிறான். அப்படி என்றால் இந்த இடத்துல மனிதனின் அறிவு என்னதான் வளர்ந்தாலும் அது சிற்றறிவு தான். உடல் அளவிலே எல்லை கட்டிய வரைக்கும் ஒரு மனிதன் அறிவு சிற்றறிவு தான். உடல் கடந்து சுத்த வெளியோடு லயமாகின்ற போதுதான் அவன் பேரறிவோடு நிற்கிறானே தவிர, உடல் என்ற எல்லைக்குள் வந்துவிட்டாலே அவன் சிற்றறிவாகிறான். அதனால் எல்லை கட்டி சிற்றறிவாய் இயங்கு திருவிளையாட்டை தன் சிந்தனையால் உணர் இன்பம் சிவயோகம். எல்லாம் விளையாட்டு தான். இருக்கும் வரைக்கும் ஆடிட்டு இருக்கிறோம். முடிஞ்சு போனா முடிஞ்சது வாழ்க்கை, அவ்வளவுதான். இதற்குள் என்ன பெருமை சிறுமை எல்லாம். சோ அப்படி பேதங்களை கடந்த நிலையிலே வாழ்ந்து போகுவது. சாமி சொல்லுவாங்க, மலைக்கும் வேண்டாம் தொலைக்கும் வேண்டாம் அப்படிம்பாரு. அது என்ன மலைப்பது தொலைப்பது? எல்லோருக்குமே அடுத்தவரை பார்த்தால் தன்னை விட அவர் சாதிச்சிட்டாரு அப்படின்னு மலைப்பு. தன் திறமை, ஆற்றல், தகுதி என்ன அது யோசிச்சு பார்க்கறதே இல்லை. அப்ப அடுத்தவரை பார்த்து பிரமித்தல் மலைப்பு. தன் ஆற்றல் திறமை என்ன என்பது அறியாதிருப்பது தொலைத்தல். ரெண்டும் வேண்டாம். நான் நானாக இருக்கிறேன், அவர் அவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அவர் வாழட்டும், என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். எனக்கு என்ன தேவை, எப்ப தேவை, எவ்வளவு தேவை, எதுக்காக தேவை என்று என் அளவிலே சுருங்கி விட்டோம் என்றால் தேவைகளும் குறைவு, வாழ்க்கையும் நிறைவு, மீதமுள்ள நேரமும் உழைப்பும் இறைவனுடைய பயணத்திலே அர்ப்பணித்து விட்டோம் என்றார் இந்த வாழ்க்கையை முடிவதற்குள் ஒரு நிறைவை பெற்று விடலாம். இந்த பிறப்பை நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற மன நிறைவை பெற்று விடலாம். அதுக்கு மேல என்ன வேணும்? போறப்போது ஐயோ சாகரன்னு நினைக்காம, நான் போயிட்டா குழந்தை குட்டிகளை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்காம, எல்லாரும் அவங்க நிலை இறைவன் பார்த்துக்குவோம், என் கடமை முடிந்தது, நான் கிளம்புறேன் என்று நிறைவாக போகிற பிரிவு எப்படி இருக்கும்? இல்ல சேர்த்துட்டோன்னு தெரியாம சாவது எப்படி இருக்கும்? இல்லையா? அதனால் இந்த முழுமை என்பது இந்த வாழ்க்கையை நிறைவாக பிரிக்கக்கூடியது. அதான் மோட்சம் சொல்லக்கூடிய நிலை. எல்லாரும் மோட்சம் போக முடியாது.
வாழ்கின்ற காலத்திலேயே இந்த வாழ்க்கை 20 நாள் உண்கிறேன், 20 நாள் வாழ்கிறேன் என்ற ஒரு டிட்டாச்மெண்டோட யார் வாழ்கிறார்களோ அவருடைய பிரிவு தான் மோட்சத்திற்கு போக முடியும். அப்போ பக்தி, ஞானம், முக்தி இது வாழ்கின்ற நிலை. மோட்சம் என்பது போய் சேர்கின்ற இடம். அப்ப அது என்ன சொல்லுவோம்? சிவலோகம், வைகுண்டம். 2 கிடையாது. பேர் வேணா 2 வச்சுக்கலாம், ஒரே இடம்தான். அப்படி சிந்தனையால் உணர் இன்பம் சிவயோகம். யோக் என்றால் இணைந்திருத்தல். அப்ப இந்த சிற்றறிவு பேரறிவோடு இணைந்திருப்பது, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்திருப்பது, சிவத்தோடு நாம் ஐக்கியமாக இருப்பது சிவயோகமா? அதுதான் பேரின்ப நிலை. அப்படிப்பட்ட நிலை வந்து விடுகின்ற போது வாழ்க்கை ஒரு தெய்வத்தின் பிரசாதமாக இருக்கும். இந்த வாழ்க்கையே என்ன பேறு பெற்றோம், இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்து இறைவனை உணர்ந்து பேரின்பத்தை தூய்ப்பதற்கு என்ற ஒரு மன நிறைவு கிடைக்கும். எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை என்ற அந்த மன நிறைவு கிடைக்கும். அதற்கான மார்க்கம்தான் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற ஒற்றை வரி தருகின்ற ஞானம். அதை நினைவிலே கொண்டு வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிக அழகான சிந்தனை உரை, மிக சிறப்பாக இருந்தது ஐயா. இப்பொழுது அன்பர்கள் தங்களது கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் இருந்தால் தங்கள் கைகளை உயர்த்தி ஐயாவுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. இந்த கவிதையில முற்றறிவு, பெற்றறிவு, கற்றறிவு, சிற்றறிவு 4 வகை சொல்லியிருக்கிறார்கள். இதில் இந்த பெற்றறிவு என்றதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கொள்கின்ற அறிவு தான் பெற்றறிவு. கற்ற அறிவு, கற்றுக்கொண்ட அறிவு இல்லை, கற்றல்ல, அதுக்கு முதல் வாழ்வது பெற்றறிவு. பற்றறிவு, சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு, பேரறிவு. இதெல்லாமே அறிவின் படித்தளங்கள். ஜீவனாக பிறந்து மனிதனாக பிறந்தாலும் புலன் வாழ்க்கை தான் அடிப்படை முதல்ல. அப்ப உடல் சார்ந்த 5 புலன் சுகங்களிலே பற்றி நிற்கின்ற நிலை பற்றறிவு. அதிலே பெறக்கூடிய இன்பங்கள், அந்த சிற்றின்பங்களிலே உணர்கின்ற அறிவு சிற்றறிவு. இதை அளவுக்கு அதிகமாக தூய்க்க வேண்டும் என்ற ஆசை வருகின்ற போது இருக்கின்ற வசதி போதாது, இருக்கின்ற உடல் சக்தி போதாது. அப்போ உடலை நல்ல வளமா வச்சுக்கணும், வசதிகளை பெருக்கிக் கொள்ளணும், ஆட்சி அதிகாரம் பதவி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எளிதாக புலன் கவர்ச்சிக்கு தீனி கிடைக்கும். அப்போ என்ன செய்வது? பல விஷயங்களை கற்றுக்கொள்வது, அது கற்றறிவு. இந்த 3மே இணைந்தது தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுக்குள் பற்றறிவு, சிற்றறிவு, கற்றறிவு என்ற 3 டிபார்ட்மெண்ட். இந்த 3 சேர்ந்தது பகுத்தறிவு. ஒரு மனிதனின் பகுத்தறிவு 820 கோடி மனிதர்களுக்கும் அதே பகுத்தறிவு தான். அப்போ மனித சமுதாயத்தை ஒன்றாக பார்க்கின்ற போது தொகுத்த அறிவு, தொகுப்புன்னு தோப்பு, தென்னந்தோப்பு, தென்னை மரம், பல மரங்கள் சேர்ந்தால் தென்னந்தோப்பு. ஒரு மாமரம்,
பல மாமரங்கள் சேர்ந்தா மாந்தோப்பு. ஒரு மனிதன் பகுத்தறிவு, ஒரு 820 கோடி தொகுத்தறிவு. அப்ப பகுத்தறிவு எல்லாம் இணைந்த நிலை தொகுத்தறிவு. இது மட்டும் இல்லை, 5 வரைக்கும் உள்ள ஜீவன்கள், அதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள். அப்ப எல்லாவற்றையுமே ஒன்றாக பார்க்கின்ற போது, உலகையே ஒன்றாக பார்க்கின்ற போது, முற்றும் முழுமை அறிவு, முற்றறிவு, முற்றிய நிலை, முதிர்ந்த நிலை, அது இந்த உலக அளவிலே எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கின்ற நிலை முற்றறிவு. எதையும் கடந்து சுத்த வெளியோடு கலக்கின்ற போது ஒரு பேரறிவு. இது அறிவுடைய படித்தளங்கள், வளர்ச்சி நிலை. ஐயா சரிங்க, வாழ்க்கை மாட்டேன். நான் நினைச்சேன் முற்றறிவுன்றது அதுதான் பேரறிவு என்று. பேரறிவும் இல்ல, பேரறிவு வேற, முற்றறிவு வேற. முற்றறிவு என்பது இந்த உலகத்திற்குள், பிரபஞ்சத்திற்குள் அனைத்தும் அறிந்து தேர்ச்சி பெற்ற நிலை, முதிர்ந்த நிலை சொல்லலாம். தானாகவே மாறிய நிலை, அதாவது டெல்டா ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கங்களேன், அந்த நிலை வருவது பேரறிவு. நன்றி ஐயா. வாழ்க்கை மாட்டேன். வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க்கை. அன்பர்கள் வேற யாராவது எதுவும் கேள்விகள் இருக்கா? யாரும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா. நினைப்பு மறப்பு மற்ற நிலை, அந்த கவியிலே ரொம்ப ஆழ்ந்து போனது. அடுத்தது இது டக்குன்னு வரவும் அதுலயே ஸ்ட்ரக் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கவியிலேயே. ஓகே, மேபி நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் கேள்விகளோட வரலாம்னு நினைக்கிறேன் வந்துட்டு. ஓகே, ரொம்ப மிக்க நன்றிகள் ஐயா. இவ்வளவு நேரம் இந்த அருமையான சிந்தனை உரையை நம்மளுடன் பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை அனைவருமாக இணைந்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் ஐயா ஓகே பழனிசாமி ஐயா அவர்கள் அவர் தம் உடல் நலம், மனவளம் மற்றும் பொருளாதார வளம் ஐயா அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் வேதாத்திரிய தொண்டு